இந்த அமைச்சர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, டாக்டர் திருமாவர்கள் சொல்கிறாரு, உலகம் முழுக்க அமைச்சர்கள் போராட்டத்துலலாம் ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த ரீல்ஸுங்கிறது போயிருக்கு. எக்ஸ்க்ளூசிவாக தனித்தனியாக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஒரு ரீல்ஸ் டீமே இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக ரீல்ஸு மற்ற சோஷியல் மீடியா. கடந்த கால திமுக ஆட்சியிலும் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ரீல்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த அளவுக்கு யார் நீங்கள் சம்மந்தம் இல்லாதவர்கள் உள்ளே போய் இப்போ ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. ஸ்கூலுக்குள்ளே போய் அதை எடுப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களில் தொடங்கி பெண் ஊழியர்களாக இருந்தால் ஆப்வியஸாக அவங்களுக்கு இன்னும் கூடுதலான ப்ரைவசிக்கான உரிமை இருக்கிறது. ப்ரைவசி தனி உரிமையாக இருக்குது. அந்த குழந்தையினுடைய உரிமை சார்ந்து அமைச்சர் நான் எடுக்கலைன்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஊடகம் தான் வெளியிட்டாங்க. குழந்தைகளுக்கான ப்ரைவசி ரைட்ஸ் இருக்கும்போது உள்ளே நீங்கள் வந்துருக்க உள்ள ஸ்கூலுக்குள்ளே எப்படி கேமரா போச்சு நீங்கள் வரதுனால உங்களை கவர் பண்ண வந்தவங்க அவங்க எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா அங்கே உள்ளே போகும்போது குழந்தைங்களுடைய ப்ரைவசி என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? எந்த இடத்துலையுமே அதை நீங்கள் உள்ளே போகிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? மீடியாவாக இருந்தாலும் எடுக்காதீங்கன்னு சொல்வதற்கு அமைச்சர் அந்த இடத்துல யோசிச்சிருக்கணும்ல. அந்த குழந்தைகளுடைய உரிமையை அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய அரசாங்கம், அரசாங்கத்தினுடைய கேபினெட்டில் நீங்கள் ஒரு அமைச்சர், இப்படியான லூப்பில் இருந்து தான் நம்ம கேட்குறோம். சரி, ரைட்டு, இப்போ வரைக்கும் என்னால் யோசிக்க முடியாது. அது போட்டு ஒரு டெலீட் பண்ணிட்டாலும் அந்த விஷயம் சர்ச்சைக்குள்ளாச்சு. இப்போ போஸ்டர்னால திரும்ப திரும்ப விமர்சனத்துக்குள்ளாகிற ஈசிஆர் சரவணன் அவர் வச்சுருக்காரு. சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ திரு பி சரவணன் அவர்கள். அவர் கடந்த காலத்தில் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐடி கம்பெனி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. அதை அவர் பார்க்க போனதுக்கே பிஜிஎம்மோடு அவங்க மிக்ஸ் பண்ணி போட்டு அது பெரிய அளவுக்கான சர்ச்சையான பிறகு அதை அடுத்த நாள் அதை டெலீட் பண்ணுறாங்க. ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துல பார்க்கும்போது மாஸ் பிஜிஎம் அது ஆக்சுவலாக. இவர் வந்து காரில் இறங்கி அந்த பக்கம் வெடிச்சிக்கிட்டு இருக்கு. சினிமாலெலாம் கடைசியாக அப்படி நாயகன் நடந்து வராருன்னா உங்களுக்கு அதிகமாக பாஷா கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். அவர் நடக்க பின்னாடி அப்படியே ஒன்று ஒன்றா வெடிச்சிக்கிட்டு இருக்கும். அந்த பக்கம் அந்த ஃபயர் ஒர்க்ஸை போட்டு அவர் நடக்க அது அப்படியே பின்னாடி வெடிச்சிக்கிட்டே வர மாதிரி போடுற மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. செய்ய வேண்டாம் செய்யலைங்கிறது விஷயம் அல்ல, இதை முறைப்படுத்த வேண்டிய விஷயம். எந்த ரீல்ஸ் அவர்களுக்கு பலமாக இருந்ததோ, சிக்கல் என்னென்னா இவங்க ஒரு ஆர்கனைஸ்டு செட்டப்புக்குள்ளே இயங்கலை. வாலண்டியர்ஸாக இருக்கிறவர்கள், விர்ச்சுவல் வாரியர்ஸு ஆர்கனைஸ்டாக இல்லைன்னும் போது கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்காது. நாளைக்கு நீங்களே தொடங்கி வச்ச ஒரு ட்ரெண்டை நிப்பாட்ட சொன்னாலும் உங்களால் அதை வந்து நிப்பாட்ட முடியாது. ஏன்னா அவங்க உங்கள் இடத்துல ஒரு நெட்வொர்க்கிங்குள்ளே அவங்க இல்லைங்கிறது சிக்கல்.